புதுசாக தோசைகள் வாங்கின ஐடியா இருக்கா? பட் ஆனால் தோசை ஒழுங்காக வரதுன்னு பயப்படுறீங்களா? வாங்க எப்படி சீசனிங் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து இண்டோலியம் தோசைகள் புதுசு தான் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டிக்கரெல்லாம் சூடு பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. என்ன ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கல்லுப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அது 2 ஸ்பூன் நல்லா போட்டுருங்க. தோசைக்கல்ல ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற லெவலுக்கு கல்லுப்பை வந்து நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. கரண்டி வச்சோ இல்லை ஒரு கிளாத் துணி கூட வச்சு கூட நீங்கள் உப்பை வந்து எல்லா பக்கமும் வந்து தடவி விடலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு கல்லுப்பை இது பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் ஒரு துணி வச்சு எடுத்துருங்க. எடுத்து தொடச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து பெரிய வெங்காயம் இருக்கும்ல, அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுல வெண்ணெய் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அந்த வெங்காயமும் நல்லா ஃபுல் இடமும் வந்து பரவுற மாதிரி ப்ரௌன் கலர்ல வர அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிட்டே வாங்க. திரும்ப அதையும் நல்லா ஒரு கிளாத் வச்சு தொடச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியில வந்து கழுவிட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் வந்து தோசையை வந்து கனமா ஊத்திக்கோங்க, அதுக்கப்புறம் மெலிசா ஊத்திக்கோங்க. ஃபர்ஸ்டே வந்து நீங்க தோசைக்கல் ஃபுல்லா வந்து தோசை மாவு ஊத்தி பழக்கிருங்க. பாருங்க தோசை வந்து எப்படி ஒட்டாம வருதுன்னு. 5 நிமிஷத்துல தோசைக்கல் பழக்கிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.